இந்த வீடியோல A to Z கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறேன். இது வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஜாபா? இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் இல்லையா? இங்கிலீஷ் குவாலிஃபைங்கா? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்க. அதை பத்தி எல்லாமே நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் பேங்கிங் ஃபோர்ஸ் எலிட் பாஸ் நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப் அண்ட் வெப்சைட் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்த்தா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த எல்ஐசி ஏவோக்கு சேலரி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1 lakh கிட்ட பெர் மந்த் வந்து வருது. இதுல எக்கச்சக்கமான இன்சென்டிவ்ஸ் வருது, நிறைய அலவன்சஸ் பர்ஸ் எக்கச்சக்கமா இருக்குப்பா. ஸோ இதுல வந்து நீங்க இது கூட கம்பேர் பண்றப்ப பேங்கிங் செக்டார் கூட கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா வேலை பளுன்றது உங்களுக்கு கம்மி தான். ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஓக்கும் ஏஏஓக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஏஏஓ தான் இப்ப கால்ஃபர் பண்ணிக்கிறது. ஏடிஓ வந்து நிறைய கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் சேல்ஸ் ஓரியன்டட். இந்த சேல்ஸ் ஓரியன்டட்ல தான் உங்களுக்கு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். அதாவது அவங்க கீழே ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நீங்க புஷ் பண்ணி வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும் இது ஏடிஓக்கு. ஸோ இது ஏடிஓ கிடையாது. இப்போ அவங்க கால்ஃபர் பண்ணது அது ஏஏஓ. ஏஏஓ அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா நீங்க ஜஸ்ட் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இது சேல்ஸ் கிடையாது. ஸோ அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியா நிறைய பேர் கிளியர் பண்ண முடியறது இல்ல பிகாஸ் ஆஃப் த வேகன்சிஸ். ஆனா கிளியர் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க தான் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா இல்ல. ரொம்ப ஆவரேஜா கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடுறவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் முக்கியமா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். லாஸ்ட் டைம் இந்த எல்ஐசி ஏஓ நிறைய பேர் நம்ம பசங்களுக்கு கிடைக்காம போனதுக்கான ரீசன் என்னன்னா ஓவரால் கட் ஆஃபை விட 15 மார்க் 18 மார்க்கே எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. ஆனா முக்கியமா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் செக்ஷன்ல நிறைய பேத்துக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து நிறைய பேத்துக்கு வந்து கிளியர் ஆகல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால லாஸ்ட் டைம் போச்சு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே தெரியும். டோட்டலா 350 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் குவாலிஃபைங் நேச்சர். அப்ப இங்கிலீஷ் வந்து நான் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஏன்னா குவாலிஃபைங் நேச்சர் இது வந்து நீங்க இதுல ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. எஸ் அந்த குவாலிஃபைங் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க வந்து அடுத்த மெயின்ஸ்க்கு போகலாம். இல்ல இது ரெண்டுமே நான் சூப்பரா பண்ணிருக்கேன், இதுல வந்து ஒரு 7 மார்க் 8 மார்க் குவாலிஃபைங்கா வச்சிருக்காங்க, அந்த குவாலிஃபைங் மார்க் கூட எடுக்கல அப்படின்னா அவுட் தான் நம்ம. சரி, அவுட் ஆஃப் தி கேம் தான் நம்ம. ஸோ ஏன்னா இந்த இங்கிலீஷ ஓவரால் ஸ்கோர் கூட அதாவது ஓவரால் ஸ்கோர் கூட வந்து அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓவரால் ஸ்கோர் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 35 டோட்டல் ஸ்கோர் 70 மார்க்ஸுக்கு தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ 70 மார்க் எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அதுதான். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ல வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் பார்க்கலாம். அதுவுமே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து டிஏ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அண்ட் த இன்சூரன்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட் அவேர்னஸ் கம்ப்ளீட்டா இன்சூரன்ஸ் பேஸ்டா இருக்கும்பா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்குமே நம்ம பிடிஎஃப் எல்லாமே நம்ம எலிட் பாஸ்குள்ளேயும் சரி, இல்லை கேவாஜிக் நம்ம ஆப்குள்ளேயும் சரி கொண்டு வரோம் சீக்கிரமாவே. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தவிர்த்து டிஸ்கிரிப்டிவ் தான் நேச்சர் ரோல் பிளே பண்ணுது. ஈவன் தோ உங்களுக்கு இது ஃபைனல் மார்க்ஸ்ல இன்க்ளூட் அவங்க பண்ணாட்டியும் கூட இது குவாலிஃபைங்கா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எக்கச்சக்கமா இருக்கு, கிராமர் மிஸ்டேக் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த ஒரு சர்டன் 25 மார்க்
ஒரு 10 மார்க் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10, 15 மார்க்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 15 வைக்க சான்ஸ் இல்ல. ஒரு 12, 13 அந்த மாரி வச்சிருந்தாங்க. அது கூட நம்ம கிளியர் பண்ணலன்னா, நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இது எழுதுனது வேஸ்ட் தான். ஸோ அதனால டோட்டல் மார்க்ஸ் 120 சாரி. டோட்டல் மார்க்ஸ் வந்து 300. ஸோ இந்த 300 மார்க்ஸையும் இந்த 25 இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. 300 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு டோட்டலா வச்சு இதுக்கான கட் ஆஃப்ப தான் போடுவாங்க. ஸோ எவ்வளோலாம் கட் ஆஃப் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 300 வேகன்ஸீஸ் இருந்துச்சுப்பா. அப்ப அந்த 300 வேகன்ஸீஸ்ல வந்து அன்ரிசர்வ்டுக்கு 55 மார்க் வச்சிருக்காங்க. ஓபிசிக்கு 52 மார்க். சரியா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்னா குறைஞ்சிட்டே வருது. அண்ட் இதே இது மெயின்ஸுக்கு எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா எஸ். மெயின்ஸுக்கு எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா நம்ம 300 மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 300 மார்க்ஸ்க்கு வந்து 223 மார்க்ஸ் அன்ரிசர்வ்டுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓபிசிக்கு 164 பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. வச்சிருக்காங்க. அண்ட் டோட்டலா வந்து இந்த கீழ குடுத்துருக்கிறது மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ மார்க்ஸ்க்கான கட் ஆஃப் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வருது? இனி பேங்கிங்ல வந்து இவ்வளோலாம் வராது. எம்பிபிஎஸ், எஸ்டிஏ இல்லலாம் டிஃபரன்ஸ். ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெனரல் இப்போ ஓபிசி இப்போமே. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு அ எப்போ எக்ஸாம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாசம் எக்ஸாம் அப்படின்னா, ஒரு 50 நாள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 50 நாள்ல 2 டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? ஒரு பக்கம் ஐபிபிஎஸ் இருக்கு, ஒரு பக்கம் எஸ்பிஐ இருக்கு. அண்ட் இன்னும் அடுத்த மாசத்துல உங்களுக்கு ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி வந்துரும். எல்லாத்துக்குமே நம்ம பேரலலா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே போறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் நான் மெயினா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். என்னன்னா, நீங்க தயவு செஞ்சு அதாவது இதுல தான் நெறைய பேர் மிஸ்டேக் பண்றோம். மெயின்ஸ். நீங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வரப்போகுது அப்படின்னா, இந்த வாரம் ஐபிபிஎஸ் பிஓன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஒரு வாரம் வந்து நீங்க ஃபுல்லா பிரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, ஓகே ஃபைன். அது அக்செப்டபிள். ஆனா, அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா டெய்லி, 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 டெய்லி மறக்கவே மறக்காம ஒரு 1 1/2 மணி நேரம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் தான் வருதுன்னா கூட பிரச்சனை இல்ல. நீங்க மெயின்ஸுக்கு பிரிலிம்ஸ்க்கே எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு தான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்றதே கிடையாது. பிரிலிம்ஸ் எக்ஸாம் முன்னாடியே நீங்க மெயின்ஸ்க்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ, டெய்லி ஒரு 1 1/2 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம் எக்ஸ்க்ளூசிவா மெயின்ஸ் கான்டென்ட் ஃபோக்கஸ் பண்றாங்களோ, அவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம, ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம, கம்ப்ளீட்டா பிரிலிம்ஸ் கூட சேர்த்து மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஒதுக்கி, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ்க்கான செக்ஷனல் டெஸ்ட், மெயின் செக்ஷனல் டெஸ்ட், ஒரு கேஸ் லெட்டர் இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்னா வந்து ஒரு சீட்டிங் டிஃபிகல்ட்டா இருக்கிறது மெயின்ஸ் லெவல். இப்படி ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா மெயின்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் திருப்பி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஈக்குவலா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லையுமே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிப்பா. ஸோ 8, 9 அப்படின்ற பட்சத்துல ஒரு 50 நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தி ஒர்க் ப்ரெஷர் கம்பேரிட்டிவ்லி பேங்கிங் கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மி தான். வேகன்சிஸ் கம்மின்னு நினைக்காதீங்க. என்னன்னா நிறைய பேர் அப்படி நினைச்சு அப்ளை பண்ணாம விடுவாங்க. ஆனா அப்ளை பண்றவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்க்குள்ள போன பிறகு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னே மோஸ்ட்லி நினைக்க மாட்டாங்க. அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினைச்சா கூட ஆர்பிஐ அந்த ரேஞ்சுக்கு போகணும் தான் நினைப்பாங்க தவிர்த்து வேற போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாப் நேச்சர் அவங்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஜாப் நேச்சரா இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிகினர் ஆன இது இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு பிளானர் வேணும்னா நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை, see you guys.